வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் டேட்டு, தேர்வு தேதிகள் மற்றும் எதன் அடிப்படையில் தேர்வுகள் நடக்கும், இந்த டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீக்க போறாங்களா, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை பார்க்க போறதுங்க. ஸோ பேருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. புதிய வழித்தடங்கள், புதிய பேருந்துகள் எல்லாமே தற்சமயம் இயக்கிட்டு வராங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக அளவில் எடுக்கிறதுக்கு உண்டான காலங்கள் எல்லாமே கொடுத்தாச்சுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை நியமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மார்ச் 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 21 முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் எப்போ நடத்தப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்மார் முறையில் நடக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும், ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டான முறையில் நடக்குமா, இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக கொடுப்பீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓய்மார் முறை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த 2 வாய்ப்புகளை பொறுத்து தாங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும், ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம், டிரைவிங்ல ஸ்கில் டெஸ்ட், கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க லைசன்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஆல் டிக்கெட் வந்து மே மாதம் 30 ஆல் டிக்கெட் வெளியிட்டுருவாங்க. ஜூன் 10 தேர்வுகள் முடிக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.